Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1.5 நமக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, அகெயின் பை ஃபைண்டிங் காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் and then rank. Okay, so அப்போ 1.5ல first question என்ன அப்படின்னா, solve the following system of linear equation by Gaussian elimination method. Okay, so அப்போ இதை Gaussian elimination methodல solve பண்ண போகிறோம். ஸோ அப்போ first subdivision எடுத்துக்கலாம். given 2x minus 2y plus 3z equal to 2, x plus 2y minus z equal to 3 and 3x minus y plus 2z equal to 1. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்ம். அப்போ it is of the form என்ன ஃபார்மில் இருக்குது, ax equal to பி ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ பிளேஸில் நமக்கு இருக்கிறது 2 minus 2 and 3 ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ என்ன 1 2 and minus 1 and தேர்ட் ரோ என்ன 3 minus 1 and 2 and what is your x, xy is at variable and bங்கிறது ரைட் ஹேண்ட் சைட் 2 3 1. அடுத்து நான் என்ன பண்ணணும், இதிலிருந்து தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸ் வேறு சின்னதாக ஒரு லைன் போட்டு பி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணோம், விச் சிமிலர் அப்படின்ற மாதிரி, அதாவது ப்ரீவியஸ்ல இருந்து சிமிலர் டூ அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் என்ட்ரியை சின்ன என்ட்ரியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ப்ரொசீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம அப்படியே டேரெக்டாக கூட வைக்கலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பிரச்சனை டேரெக்டாக வச்சா, இப்போ இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, 2r2 minus r1 பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் இங்கே பண்ணுறப்ப இதை என்ன பண்ணணும், இதை இன்ட்டு 2 பண்ணிவிட்டு இதை இன்ட்டு 3 பண்ணி சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியை வந்து ஸ்மால் என்ட்ரியாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அப்போ இந்த ரோ 1யும் ரோ 2யும் என்ன பண்ணுறேன், டோட்டலி இன்டர்சேஞ்ச். ரோ 3 வந்து ஆசிட்டிஸ் முன்னாடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரொசீட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 2 times r1ஓட மல்டிப்ளை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ r2 implies r2 minus 2r1. ஓகே, அதே மாதிரி r3 implies r3 minus 3r1. அவ்வளோதான். அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, r1ல சேஞ்ச் இல்லை, அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. r2 என்ன ஆகும், ஸோ 2 minus 2 times 1, ஸோ 2 minus 2 0. அடுத்து என்ன ஆகும், ஸோ minus 2 minus 2 times அங்கே 2, ஸோ அப்போ minus 2 minus 4, ஸோ அப்போ minus 6 ஆயிரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் r2ஓட என்ட்ரி 3 minus 2 times minus 1, ஸோ அப்போ ப்ளஸ் 2 ஆயிருமா, ஸோ 3 plus 2 வந்து 5. ஸோ அதுதான் அடுத்த ரெண்டு என்ட்ரி. தென் 2 plus minus 2 times 3, ஸோ அப்போ minus 6ன்னு வரும். 2 minus 6 is minus 4. அவ்வளோதான். தென் லாஸ்ட் ரோ அதே மாதிரி 3ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், 3 minus 3 0, ஸோ அப்போ minus 1 minus 3 times 2, ஸோ அப்போ minus 7ன்னு வந்துடும். அடுத்து என்ன 2 minus 3 times minus 1, அப்போ இது plus 3, ஸோ 2 plus 3 5. and then 1 minus 3 times 3, ஸோ அப்போ 1 minus 9 வந்து என்ன வந்துடும், minus 8. ஸோ அப்போ 0 minus 7 5 and minus 8. தென் என்ன பண்ணலாம், இப்போ காலம் 1 காலம் 2யும் வந்து நான் என்ன காலம் 2யும் காலம் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த நான் ஜீரோ என்ட்ரி கீழே இருக்கிறது 0 ஆகணும், அதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். பட் இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் இன்ட்டு 6ம் இதை இன்ட்டு 7ம் பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக போடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது இந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகும், 5 minus 5 r3 minus r2 பண்ணாலே 0 ஆகிடும். அதனால் ஜஸ்ட் இந்த என்டையர் காலம் 2யும் காலம் 3யும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ காலம் 1ல் எந்த சேஞ்சும் இல்லை, காலம் 4லேயே எந்த சேஞ்சும் இல்லை, 2 3 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் என்ன பண்ணலாம், இதை டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ r3 தான் நமக்கு இது 0 ஆகணும், செகண்ட் ரோட நான் ஜீரோ என்ட்ரிங்க, அது கீழே இது 0 ஆகணும்னா r3 minus r2 பண்ணாலே போதும். therefore which is similar to, ஸோ எதில் சேஞ்ச் இல்லை, நமக்கு r1ல சேஞ்ச் இல்லை, r2லே there is no change, r3 வந்து 0 minus 0 0, 5 minus 5 0, minus 7 minus of minus 6 பண்ணுறப்போ plus 6, அப்போ minus 7 plus 6 is minus 1, ஸோ minus 8 plus 4, ஸோ அப்போ என்ன ஆயிரும் minus 4. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இந்த மாதிரி நம்ம ரோ எக்லான் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஈக்குவலண்ட் ஃபார்மில் எழுதணும். த ஈக்குவலண்ட் system is written by using the echelon form. ஸோ அப்போ மேலே இருக்க அந்த எக்லான் ஃபார்ம் வச்சு நம்ம ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அப்போ 1 into x plus 2 into y minus z equal to 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ x plus 2y minus z equal to 3 ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஆல்ரெடி நீங்கள்
1 2 3 முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா இதை 4 5 6ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 0x, ஸோ லீவ் தட் 5y minus 6z equal to -4, then minus z equal to -4. ஸோ 5y minus 6z equal to -4, இது equation 2, அண்ட் minus z equal to -4, அப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது z ஓட வேல்யூ 4. அப்போ equation 2ல இதை போட்டிங்கன்னா என்ன ஆகும், 5y minus 6 into z பிளேஸில் 4 equal to -4. இந்த minus 24 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா -4 plus 24 ஆகும், which becomes 20. ஸோ 5y equal to 20, அப்போ y வந்து நமக்கு என்ன 20/5 பண்ணிங்கன்னா 4. தென் ஈக்குவேஷன் 1ல் z அண்ட் y வேல்யூ போட்டிங்கன்னா x plus 2 times y minus z equal to 3. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், 8 minus 4 பண்ணிங்கன்னா 4, அந்த 4 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா x equal to 3 minus 4, அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும், -1. அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபைனலி சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன, x equal to -1, y equal to 4 and z equal to 4. ஸோ தட் இஸ் தி answer for this first question, first subdivision. Second subdivision, again 2x plus 4y plus 6z equal to 22, 3x plus 8y plus 5z equal to 27, minus x plus y plus 2z equal to 2. அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணோம், again abx ஃபார்மில் அதை எழுதணும். ஸோ அப்போ a மேட்ரிக்ஸ் என்ன, அந்த கான்ஸ்டன்ட் ஃபுல்லாத்தையும் ஈக்குவேஷனில் இருக்க கான்ஸ்டன்ட்டு, எக்ஸுங்கிறது நம்மளோட வேரியபிள் மேட்ரிக்ஸு xyz, பிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 22 27 2. ஓகே, ஸோ இந்த மைனஸ் சைன்லாம் இருக்குன்னா மைனஸோட எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இங்கே த்ரூ அவுட் மைனஸ் இருக்குன்னா எல்லாத்துக்கும் மைனஸ், பட் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் மைனஸ், அதனால அதுக்கு மட்டும் -1 போட்டிருக்கேன். இப்போ இதையே கூட நான் இப்படி மாற்றலாம். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் ஆக்குனீங்கன்னா இது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு -2ன்னு வரும். மற்ற எல்லா என்ட்ரியும் மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் ஆயிரும். பட் அப்படி பண்ண வேணாம், ஜஸ்ட்டு we leave this from here itself. அடுத்து என்ன பண்ணலாம், augmented matrix create பண்ணணும். So the augmented matrix AB equal to this. So 2 4 6 22 -1 this and this. Okay, so இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த -1 இங்கே கொண்டு வந்து இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி அப்புறம் இது கூட நான் மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் ஒன் வே. அண்ட் இந்த என்டையர் ரோவே பாருங்களேன், 2 டேபிள் எல்லாமே டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த R1 into 1/2, சாரி ஆக்சுவலி இம்ப்ளைஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போடக்கூடாது, இட்ஸ் ஆக்சுவலி இன்டூ. ஓகே, ஸோ அப்போ R1 into 1/2, அப்போ எல்லாத்தையும் 1/2ஆல் டிவைட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதாவது சாரி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ R1 divided by 2 அப்படி கூட நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எனி திங் யூ மே ரைட். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், எதில் சேஞ்ச் இல்லை, R2லையும் R3லையும் சேஞ்ச் இல்லை. அப்போ R2வையும் R3யும் ஆசிட்டிஸ் எழுதிருங்க. R1ல் 2/2 1, 4/2 2, 6/2 3, 22/2 11 முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணணும், இதை 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 3 times R1 மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ராக்ட். அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 minus 3R1, கம்மா R3 வந்து என்ன ஆகும், டேரெக்டாக ரெண்டையும் ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். அப்போ R3 + R1. ஓகே, மைனஸ் பண்ணிடக்கூடாது. மைனஸ் பண்ணால் என்ன ஆயிரும், -1 -1 -2 ஆயிரும். பட் ரெண்டும் நம்மளுக்கு 0 ஆகணும்னா ஆட் பண்ணாலே போதும். ஸோ தட் என்ன ஆகும், R1ல் there is no change, so we keep that as it is. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், 3 மைனஸ். ஸோ உங்களுக்கு தேவைன்னா சைடில் கூட அதை எழுதிக்கோங்க. ஸோ 3 மைனஸ் 3 டைம்ஸ் அங்கே R1ஓட என்ட்ரி 1. ஸோ அப்போ 3 - 3 என்ன ஆயிரும், 0 ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்த என்ட்ரி என்ன, இங்கே நம்மளுக்கு இருக்கிறது 8 - 3 times 2. ஸோ அப்போ 8 - 6 என்ன, 2. ஸோ தட் இஸ் திஸ் என்ட்ரி. அடுத்தது என்ன, 5 - 3 times 3. ஸோ அப்போ 5 - 9 வந்து நம்மளுக்கு என்ன, -4 this entry. and 27, அப்போ நான் 27 இங்கே இருக்குது. ஸோ அப்போ 27 - 3 times 11. ஸோ அப்போ என்ன ஆகும், 27 - 33. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா will get -6. அவ்வளோதான். தென் R1 R3 டேரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ -1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 0. ஸோ 1 + 2 3. அடுத்தது 2 + 3 5. தென் 11 + 2 வந்து 13 முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இந்த R2 பாருங்களேன் எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகுது. இல்லைன்னா நான் டேரெக்டாக கூட பண்ணலாம். என்ன பண்ணலாம், இது கூட into 3, இது கூட into 2 பண்ணி கூட சப்ராக்ட் பண்ணலாம். பட் இது ஒன் மோர் டைம் நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், R2 into 1/2 or R2/2. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல் there is no change, R3 also there is no change. அப்போ இது எல்லாத்தையும் டிவைட் by 2. ஸோ 0, 2/2 is 1, -4/2 is -2, -6/2 is -3. ஓகே, ஸோ அப்போ இப்போ நான் சப்ராக்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இந்த 3 கேன்சல் பண்ணோன்னா இதை into 3 பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ R3 implies R3 - 3R2. ஓகே, ஸோ அப்போ R1ல் there is no change, as well as R2 also there is no change. R3 தான் change. ஸோ அப்போ 0 - 3 times 0 0, 3 - 3 0, 5 - 3 times -2, அப்போ +6 ஆயிருமா, 5 + 6 is 11, 13 - 3 + 3. ஸோ -3 times 3ன்னு வரும்.
minus 3, so it becomes plus 9. Okay, அப்போ 13 plus 9 is 22. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோ எக்லான் ஃபார்மில் எழுதியாச்சு. that for the equivalent system is written by using the echelon form. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ 1x plus 2y plus 3z equal to 11 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன, ஸோ y minus 2z equal to minus 3 second equation. and last equation நமக்கு என்ன, 11z equal to right hand sideல 22. அப்போ இதில் இருந்து z என்ன கொண்டு வரலாம், 22 by 11 which is 2. 2 நேற்று வந்து இங்கே போட்டிங்கன்னா equation 2 implies y minus 2 times 2 equal to minus 3. ஸோ அப்போ என்ன ஆகும், y minus 4 equal to minus 3, அதை ரைட்டில் கொண்டு வந்தால் y equal to 1. ஸோ y equal to 1 is the solution. and equation 1ல் போட்டிங்கன்னா x plus 2 into y placeல 1 plus 3 into z placeல 2 equal to 11. ஸோ அப்போ என்ன ஆகும், x ஸோ 2 plus 6 வந்து 8, அந்த 8 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 11 minus 8, so that your x is nothing but 3. okay, so அப்போ what is your solution, x equal to 3, y equal to 1 and z equal to 2 is the solution for this second subdivision. okay, so that's all for this second subdivision and that's all for this video also. so இந்த வீடியோ நான் ஜஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுலேயே நமக்கு 2 சப்டிவிஷன் இருந்து 2யும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டினை சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.